உங்க பிரெயினே உங்களை ஏமாத்துதுன்னு நம்புவீங்களா? அரிக்கும் போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குதுன்னு நினைக்கிறதே உங்க பிரெயின் ப்ளே பண்ற கேம் தான். ஸ்க்ராட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல ஏன்டா ஸ்க்ராட்ச் பண்ணோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிக்ரெட் வரும். கரெக்ட் தானே? ஏன்னா ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்க பிரெயின் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இச்சிங் இன்னும் அதிகமாகும். சயின்ஸ்ல இதுக்கு பேரு இட்ச் ஸ்க்ராட்ச் சைக்கிள். இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். அதாவது நீங்க எவ்வளவு ஸ்க்ராட்ச் பண்றீங்களோ அவ்வளோ அதிகமா திரும்பி அரிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நீங்களே தெரியாம திரும்ப திரும்ப ஸ்க்ராட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. குட் நியூஸ் என்னன்னா இந்த சைக்கிளை பிரேக் பண்றதுக்கு ரெண்டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசரை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ட்ரை ஸ்கின் கம்மியானா இச்சிங் இன்னும் கம்மியாகும். செகண்ட், இச்சிங்க்கு என்ன ரூட் காஸ்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். டயபெட்டிஸ், தைராய்டு ப்ராப்ளம், விட்டமின் டிஃபிஷியன்சி, கிட்னி ஆர் லிவர் டிசீஸ், சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், இப்படி பல ரீசன்ஸ்னால இச்சிங் வரலாம். அதனால அரிக்குதுன்னு உடனே சிட்ரிஷன் மாத்திரை தேடாம ஏன் அரிக்குதுன்னு ரீசன் கண்டுபிடிச்சாதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களும் இந்த இட்ச் ஸ்க்ராட்ச் சைக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த ரீல் யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணிக்கோங்க.